இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உங்கன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நான் மறந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் மறந்திடும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. யாரை உயர்த்தி பாடிக்கொண்டிருக்கிறோம்? நிறைய பேர் பாடாமே சும்மா இருக்கீங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வரும், நம்ம பார்த்து பாட போகிறோம். ஆண்டவர்
அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை தான் பாடிக்கொண்டிருக்கிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், அவருக்கு ஈடு இணையே இல்லை. ஆமென். இந்த காலவேளை நாம் பாடப்போகிறோம். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர், நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை என்று உயர்த்து போகிறோம். என்னோட சேர்ந்து எல்லாரும் பாடி நாமத்தை உயர்த்துவோம். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று சேர்ந்து நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, உங்க சத்தம் எழுமட்டும். கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் வாய்க்காலை வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர், இந்த எத்தனை தேசத்தின். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர், பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ஒரு ரகபோத்தை எனக்கு தந்தீர், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ஒரு ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை சேர்ந்து பாடுவோமா? சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி சொல்லி கேளாத ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி அமராத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை
ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஜீசஸ், ஹalleluya. நம்ம மீண்டும் சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். எல்லாரும் எங்களோட இணைந்து பாட போகிறீங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். அடிகளை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கீழே மேலே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பாடி அவன் நாமத்தை உயர்த்த போகிறோம் உற்சாகமாக. ஜீசஸ், கோயர் வால்யூம்ஸ் கொஞ்சம் மைக் எது நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை அளவும் கைவிட மாட்டேன். சொன்னதை அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை சத்தத்தை உயர்த்தி காலவேளையில அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை உம்மை அன்றி முடிந்தது உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி நீ சொல்லி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை. வாய்களை திறந்து பாடுவோமா? வார்த்தையை ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதன் ஒரு போத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஓ வார்த்தையை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் ஐவரி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும்
வாய்க்காலை வருபவரே ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பா இயேசுவுக்கே ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் ஜீசஸ் நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை. கடைசி அவரசே ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்லா கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். நல்லா பலத்த கரங்கள் தட்டி give him glory. hallelujah Jesus, hallelujah. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்வில் என்னென்ன வாக்குத்தத்தம் உங்கள் பேரில் சொல்லியிருக்கிறாரோ அனைத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அந்த நல்ல தேவனை நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு வசனத்தை போட முடியாது கேட்குறேன். ஸ்க்ரீனில் can you put the verse? Genesis chapter 12 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பேரை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதெல்லாம் வாக்கு பண்ண போது ஆபிரகாமுக்கு 75 வயது. ஆண்டவர் முதல் முறை ஆபிரகாமோடு தோன்றுகிறார். அவனை தன் ஊரை விட்டு தன் குடும்பத்தை விட்டு அழைத்து ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்படியே அடுத்த சாப்டர்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மறுபடியும் ஆண்டவர் தோன்றுகிறார். உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சன்னதி எண்ணப்படும். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்தில் 2லேருந்து 6 வசனத்தில் ஆண்டவர் திருப்பியும் ஆபிரகாமுக்கு தோன்றுகிறார். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனப்பா. எலியேசரை அடாப்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஆபிரகாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது 75 வயது. காலம் செல்கிறது, தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு நிறைவேற்றுவார் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். பின்னும் ஆபிரகாமுக்கு மனசு மாறுது. ஒருவேளை ஆண்டவர் சொல்கிற வாக்கு நடக்காது போல காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிற வார்த்தைக்கோ என்னோட வாழ்க்கைக்கோ சம்மந்தமே இல்லை. இந்த நாள்லேயும் அப்படி தான் ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை நம் பேரில் வைத்திருக்கிறார். உங்களை அழைக்கும் போது ஆண்டவர் பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். ஆனால் இந்த நாளில் பார்க்குறப்போ வாக்கு தத்தத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை பின்பற்றுறதா இல்லை
வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறதா என்று குழம்பி வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையோடு அநேக தரம் இந்த வாரம் முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தார். வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில் ஒருவேளை அவர் தந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் தந்த வாக்கு தத்துவத்திற்கும் இப்பொழுது இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் ஒருவேளை சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆஃபன் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வாக்குத்தத்தை தருகிறார். அவர் பல காரியங்கள் அவர் எண்ணத்தில் நம் பேரில் கொண்டிருக்கிற எண்ணங்கள் பெரிய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் அதில் நம்ம பார்க்குறப்போ we don't understand, we are not able to comprehend what God has for us. ஆனால் இந்த காலை வேளையில் ஒருவேளை யாரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்காருன்னு தெரியல. இந்த காலை வேளையில் நீங்கள் அப்படி ஒப்பட்ட சூழ்நிலையை கடந்து போவீர்கள் என்று சொன்னால் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. வாக்குத்தத்தத்தை தந்தவர் கடைசி பரியந்தம் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அப்படியே நம்ம when we go to chapter 16 அவர் பொறுமையாக காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாள் என் வாழ்விலே நிறைவேறும். என்னை அழைத்து வந்தவர் ஒரு நாள் என்னை சந்திப்பார். அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். இஸ் வெயிட்டிங் பேஷண்ட்லி. காலம் போகுது, அப்படியே ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆகுது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கும். 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இஸ் பின் வெயிட்டிங். அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சோர்ந்து போய், நமக்கு நன்கு தெரிந்தது, ஆகார் மூலியமாக இஸ்ரவேல் பிறக்கிறார். 11 வருஷம். ஒருவேளை நீண்ட நாளாக அநேக காரியங்களுக்கு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அனைத்து வாக்குத்தத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆவியானவரே, எங்கள் வாழ்வில் நீர் செய்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீரோ உமக்கு நன்றி. அப்படியே கண்களை மூடி அவரை நினைத்து பார்த்து, அப்பா உமக்கு நன்றி அப்பா. நீர் நடத்திடும் பாதைகள் ஒருவேளை எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த நாளில் நீர் பண்ண வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்வில் அது மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் we believe in you Lord. அழைத்தவர் நீர் அப்பா, உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜீசஸ் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அனைத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்க அந்த கால வேளையில் பாரங்களையும் குழப்பங்களையும் தள்ளி ஒதுக்கி வைத்து விட்டு அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசனத்தில் ஜீசஸ் ஹல்லேலூயா எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரித்து அந்நிய பாஷையில் பேசி ஜீசஸ் ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, எங்கள் வாழ்வில் செய்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்று. கரங்களை வைத்து நீ சொல்லியும் செய்யா சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும்
ரூரலாபா. ஓ ஆவியானவரே, ஒரு முறை நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் குறித்திட்ட காலத்தில் நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. கரங்களை உயர்த்தி, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை. ஆவியானவரே, சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ பொய் சொல், நீ பொய் வார்த்தை சொல்லிட. நன்றியப்பா. கரங்களை உயர்த்தி, நீ செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியோ சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை குறித்திட்ட காலத்தில் கடைசியானே நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை. விசுவாசத்தோடு நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை நீ சொன்னதை சபதரலவா. ஒரு முறை சதனமோ சொன்னதை குறித்திட்ட சதனமோ தியாந்தனமோ. ஒருவேளை அநேக வாக்குத்தத்தங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கலாம். Oftentimes detour doesn't mean that it's a deviation from the God's plan. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம், அது தாமதமாகி கொண்டே இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் வேறு வழியாக உங்களை நடத்தி கொண்டு போகலாம்.
ஆனால் அந்த சூழ்நிலையிலலாம் வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கற்றுக்கொள்வதெல்லாம் ஒன்று தான். அந்த வாக்குத்தத்தம் இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. வாக்குத்தத்தம் ஏற்கனவே ஆயத்தப்பட்டு இருக்கிறது. இந்த பாதையின் வழியாக ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும் நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்திற்கு பாத்திரனாக ஆபிரகாமையும் யோசேப்பையும் ஆண்டவர் வழி நடத்தினது போல இந்த நாளில் நம்மளையும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திருப்பியும் ஆபிரகாமோட பேசுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனம். ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமோட இடைப்படுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். 11 years ago, 11 வருஷம் முன்னாடி ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் திருப்பி நினைப்பூட்டுறார். அதற்கு ஆபிரகாம் ஒரு ரிப்ளை பாருங்க. முகம் குப்புற விழுந்து நகைக்கிறான். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ? அப்பொழுதும் ஆபிரகாம் இஸ்மவேலை கொண்டு வருகிறார். ஆண்டவரே, இவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. வாக்கு பண்ணினவர் ஈசாக்க கொடுப்பேன் என்று தெளிவாக அவனோட பேசியிருந்தார். அநேக காரியங்கள்லையும் நம்ம we often wait for the Lord. ஆனால் காலங்கள் கடந்து போகிறப்போ அதற்கான பொறுமையை நம்ம எழுந்து போகிறோம். நம்மளே ஒரு சொல்யூஷன் தேடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளே அதை ஸ்டாப் பண்ணுறது இல்லை. வெரி ஜென்டில் காட். ஆனால் நம்ம தேடி போகிற வழிகளோ நமக்கு துன்பத்தை கொடுக்கும். இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கலாம். அவர் உங்கள் வாழ்வில் என்னென்ன வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ அதை அனைத்தும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். ஆமென். அவருக்கு சித்தமானதை அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தரணும்னு சொல்லி. அவருக்கு சித்தமானது உங்கள் கரத்தில் வாய்க்கும். அப்படி அவர் சித்தமானது கொடுக்குறப்போ அது நன்மையா இருக்கும். அதன் முடிவோ துக்கமோ இல்லை கஷ்டமாகவோ இருக்காது. அதனோட அது வேதனையை கூட்டார். இந்த காலை வேளையில ஆவியானவரே, எங்கள் வாழ்வில் நீ சொன்ன காரியங்கள் அனைத்தும் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா, எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. மறுபடியும் ஆமாக 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். திருப்பியும் சந்தித்து ஆண்டவர் அதே ப்ராமிஸை ரிமைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். ஆல்மோஸ்ட் ஆபிரகாம் 25 years இஸ் வெயிட்டிங் ஐசக் பிறக்கிறதுக்கு. 75 வயசுல ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 100 வயசுல 25 years. இங்க இருக்க யாருன்னா சொல்ல முடியுமா அவ்வளோ காலம் என்னால் வெயிட் பண்ண முடியும் என்று சொல்லி?
5 நிமிஷம் டிராஃபிக்கே வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம். 25 வருஷம், இட்ஸ் நாட் அ ஈஸி திங். 25 வருஷம் அவர் வாக்குத்தத்தத்தை எண்ணி இந்த வெயிட்டிங் அப்போ ஒரு காரியம் நடக்கும். சோர்வு, குழப்பம், கன்ஃபியூஷன், டவுட்ஸ் பிசாசு கொண்டு வருவான். ஆனாலும் ஆபிரகாமோட கர்த்தர் இருந்து அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவனுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர் தம் பேரில் ஆணையிட்டதை நிச்சயமாக அவனுக்கு செய்து முடித்தார். அதுதான் எபிரேயரில் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம் பேரில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தம் பேரிலேயே ஆணையிட்டு அவனுக்காக அதை செய்து முடித்தார். ஆமென். இந்த கால வேளையிலையும் ரோமரில் அதுதான் அழகாக எழுதியிருக்குது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 21 வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படி எழுந்து நின்ற காலவெளியில ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் செய்த நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்பா, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஆமே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தேங்க்யூ ஜீசஸ். என்னோடு கூட 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள கேட்கிறேன். ப்ளீஸ் டர்ன் வித் மீ அலாங் the book of 1 Kings chapter 19 chapter the 19th verse. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19:19 வாசிக்கலாமா? அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அவன் கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எலியா தன்னுடைய ஊழிய நாட்களை முடிக்க போகிற நேரத்தில் கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு எலியா புறப்பட்டு வருகிறார். எலியா புறப்பட்டு வந்து எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்திலே, கர்த்தர் நியமித்த ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு அடையாளமாக தன்மேல் இருந்த சால்வையை எடுத்து எலிசாவின் மேல் போட்டான். சத்தம் ஆமென் சொல்லலாமா? எலிசா ஒரு சாதாரண மனிதராக இருந்திருக்க முடியாது. காரணம், வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே சரித்திர பின்னணியும் சொல்கிறது. 2 ஏர்மாடு ஒருவனுக்கு இருந்தால் அவன் அந்த காலத்தில் சராசரி மனிதனை விட வசதி படைத்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். 2 ஏர்மாடுனா ஒரு ஏர்மாடில் 2 மாடு பூட்டப்பட்டு உழுகிற அந்த நிலை. 2 ஏர்மாடு இருந்தால் ஒரு நல்ல ஸ்தானம். ஆனால் எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை ஏர்மாடு பூட்டி ஓட்டினாராம்?
12 ஏர்மாடு பூட்டி ஓட்டி கொண்டிருக்கிற உழுது கொண்டிருக்கிற ஒரு நன்கு வசதி படைத்த ஆற்றல் மிக்க வல்லமை பொருந்திய ஒரு மகா பெரிய மனிதனாக எலிசா இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எலிசாவை உன் ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ணி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது 12ஆம் ஏர்மாடு ஓட்டி கொண்டிருந்த எலிசாவினிடத்திலே போய் தன்னுடைய சால்வையை எடுத்து எலிசாவின் மேல் சால்வையை போட்டு தேவன் எலிசாவுக்கு கொடுத்த ஊழியத்தினுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி, கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவனை அபிஷேகம் பண்ணினார் என்பதை இந்த பரிசுத்த வேதம் சொல்கிறது. சத்தமர் ஆமென் சொல்லலாமா? எலியா இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். Elijah passed over by him and cast his mantle upon him. தன்னுடைய சால்வையை எடுத்து எலிசாவின் மேல் போட்டான் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த இடத்திலே எலியாவின் சால்வை அது அபிஷேகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Elijah's mantle, it was a symbol of anointing. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த வேதத்திலே பல காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆதி நாட்களிலே எண்ணெயை வார்த்து அபிஷேகத்தை ஊற்றி தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுவது அந்த நாட்களுடைய வழக்கமாய் இருந்தது. ஆமென். சில நேரங்களிலே ஊழியர்கள் தன்னுடைய 2 கரங்களை வைத்து ஊழியத்திற்கு பிரித்தெடுப்பதற்கு அடையாளமாக தன்னுடைய கரங்களை வைத்து அபிஷேகிப்பது வழக்கமான ஒரு காரியமாயிருந்தது. ஆனால் எலிசாவின் மேல் வந்திருந்த தேவ அழைப்பை பாருங்கள். எலியா தன் சால்வையை எடுத்து எலிசாவின் மேல் போட்டான். நல்ல சத்தமல்ல சொல்லாமா? எலியாவின் சகாப்தம் முடிய போகிறது, எலிசாவின் சகாப்தம் ஆரம்பிக்க இருக்கிறது. The era of the Elijah ends and the era of the Elisha begins. ஆமென். கர்த்தர் ஒரு சகாப்தத்தை முடித்து ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இடத்திலே சொல்வதை பார்க்க முடிகிறது. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். புதிய தீர்க்கதரிசிகளை கர்த்தர், புதிய தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் ஒரு வாரிசை உருவாக்கினார் என்பதை இந்த பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாட்களிலே ராஜாக்கள் தங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அடையாளமாக பெரிய சால்வைகளை போர்த்தி கொண்டு எந்த இடத்திலும் செல்வார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. யோனத்தான் தன் உயிருக்கு உயிராய் நேசித்த தாவீதுக்கு தன்மேல் இருந்த சால்வையை கடற்றி தாவீதிற்கு போற்றி தன்னுடைய நட்பை அவன் வெளிப்படுத்தி காண்பித்தான் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல சத்தமாலே சொல்லுங்க. குறிப்பாக இலங்கையிலே பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் நெறியல் என்று சொல்லக்கூடிய சால்வையை அவர்கள் தங்கள் மேல் அணிந்து தங்களுடைய வசதி வாய்ப்புகளை, தங்களுடைய புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் அணிகிற சால்வைகளாக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். நடைமுறை வாழ்க்கையில் நான் பார்ப்பது போல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கொடியின் சின்னத்தையே சால்வையாக அணிந்து தங்களுடைய பிரபல்யத்தை வெளிப்படுத்துவது வழக்கமாயிருக்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. சால்வைகள் பல விதத்திலே பல விதங்களில் வித்தியாசப்படுகிறது. நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். பொன்னாடைகளை சிலர் சால்வைகளாக போர்த்தி மற்றவர்களை கனப்படுத்துவது இந்த நாளுக்குரிய வழக்கமாய் இருக்கிறது. குறிப்பாக குளிர் தேசங்களிலே, ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளிலே குளிரை மறைப்பதற்காக போர்த்திக் கொள்கிற பலவிதமான சால்வைகளும் வழக்கத்தில் இருக்கிறது. ஆமென். ஆனால் எலிசாவின் மேல் விழுந்த சால்வை சாதாரணமானதல்ல. அது அபிஷேகம் இருந்தது. அந்த சால்வைக்குள் அழைப்பு இருந்தது. அந்த சால்வைக்குள் தீர்க்கதரிசனம் இருந்தது. அந்த சால்வைக்குள் வாக்குத்தத்தம் இருந்தது. எலிசாவே, நீ சாதாரணமானவன் அல்ல. கர்த்தர் உன்னை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்து கொண்டு தம்முடைய கரத்திலே கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேல் கர்த்தருடைய சால்வை விழுகிறது. ஆமென். உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய அழைப்பை வைத்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். தம்முடைய
தம்முடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக உங்களை பயன்படுத்துவதற்கு தன்னுடைய சால்வையாகிய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுகிறார். நல்ல சத்தமாலே சொல்லாமா? இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி திரளான ஜனங்களை கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும்படி தம்முடைய அபிஷேகமாகிய சால்வையை அவர் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை சாது சுந்தர் சிங் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் வந்திருந்தாராம். ஜனங்கள் எல்லாரும் ஆவலாய் அந்த கூட்டத்திற்கு சென்றார்களாம். சாது சுந்தர் சிங் என்றால் அவரை பார்ப்பதற்காக ஓடினார்களாம். ஒருமுறை நான் இமாச்சல் பிரதேஷ் ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த மெயின் ரோடு தான் ஹிண்டோ டிபெத் ஹைவே. ஆமேன். இந்த ரோட்டில் தான் சாது சுந்தர் சிங் நடந்து ஊழியம் செய்த ரோடுன்னு சொன்னார். சத்தமா ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, சாது சுந்தர் சிங் நடந்த ரோட்டில் நம்ம நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். சந்தோஷப்பட்டேன். அதே போல கேரளாவிலே திருவெந்திரத்திற்கு திரளான ஜனங்கள் ஓடி வந்தார்களாம். ஒரு சின்ன பையன், ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை அதிகமாய் விரும்புகிற ஒரு சின்ன பையனோ அந்த கூட்டத்திற்கு இந்த செய்தியை கேள்விப்பட்டு சாது சுந்தர் சிங் அவரை பார்ப்பதற்காக வேகமாய் அந்த கூட்டத்திற்கு முந்தி அடிச்சிட்டு வந்து முதல்ல உட்கார்ந்திருந்தாராம். திரளான கூட்டங்கள் அந்த இடத்துல இருந்தார்களாம். சாது சுந்தர் சிங் திடீரென்று அவருடைய பார்வை அந்த சின்ன பையன் மேல பட்டுச்சான். ஆமென். சாது சுந்தர் சிங் அந்த சின்ன பையனை பார்த்த நேரத்தில் சாது சுந்தர் சிங் இடத்திலிருந்து ஒரு அக்கினி பிழம்பு வேகமாய் போய் அந்த சின்ன பையன் மேல விழுந்துச்சான். சத்தமாலே சொல்லாமா? அந்த சின்ன பையன் அதை பார்த்தாராம். பார்த்த உடனே துள்ளி குதிச்சு எழுந்து அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்பதை அறிந்து அந்த சின்ன வயசிலேயே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். சத்தமாலே சொல்லாமா? நல்ல சத்தமாலே சொல்லாமா? அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய அபிஷேகத்தின் சால்வை அவர் மேல் விழுந்து கொண்டே இருப்பதை உணர்ந்து அறிந்து தேவனை துதித்து வாலிப நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து பிற்காலத்திலே ஒரு பிரபல்யமான ஊழியக்காரராக மாறினாராம். அவர்தான் வேற யாரும் இல்லை, கிறிஸ்டியன் அசெம்பிளி ACAவினுடைய பிரதான தலைவராகிய பாஸ்டர் ஜி சுந்தரம் என்று நான் கேள்விப்பட்டேன். சத்தம் வரலையா? சொல்லலாமா? நல்ல சத்தம் வரலையே சொல்லாமா? கர்த்தருடைய அற்புதமான கிருபை, கர்த்தர் எந்த விதத்திலும் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர் வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் தன்னுடைய பார்வையில் கூட ஒரு மனிதனை அபிஷேகிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? The Lord he can anoint even with his gaze. Amen. தன்னுடைய பார்வையில் கூட ஒரு மனிதனை கர்த்தரால் அபிஷேகிக்க முடியும். நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் மேல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். ஆமென் சொல்லலாமா? The spirit of the Lord came upon Christ as a dove from heaven. ஆமென். புறாவை போல இறங்கினார். வேள்வி தரையில் சீஷர்கள் மேல் அக்கினியாய் கர்த்தர் வந்து இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பெரும் காற்றாய் வீசினார், பனி துளியாக இறங்கினார், ஜீவநதியாக பாய்ந்து வந்தார். அதை போல எலிசாவின் மேல் எலியாவினுடைய சால்வையாக அபிஷேகத்தை கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால் நிரப்பினார். நல்ல சத்தம் அழிலையா சொல்லுங்க பாப்போம். எலியா அந்த ஊருக்கு வந்தது பெரிய காரியம் அல்ல. எலியா ஜனங்களை சந்தித்தது பெரிய காரியம் அல்ல. எலியா வயல்வெளியில் நடந்து எலிசாவின் இடத்தில் வந்தது பெரிய காரியம் அல்ல. தன்னுடைய சால்வையை போட்டு தன் ஸ்தானத்தில் ஒரு வாரிசை ஏற்படுத்தி இரட்டிப்பான வரங்களுள்ள ஊழியக்காரனை உருவாக்கினாரே, அதுதான் ஒரு பெரிய காரியம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. கர்த்தருடைய அற்புதமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தன்னுடைய சால்வைய எலிசாவின் மேல போட்ட உடனே எலியா பின்னாடியே ஓடி போய் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தார். என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு? 1 ராஜாக்கள் 19:20 அதை வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19:20 வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி
நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உண்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு எலியா, போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றார். ஹல்லேலூயா. எலியாவினுடைய சால்வை எலிசா மேல விழுந்த உடனே the fraction of second அவர் நேரத்தை வீணடிக்கவில்லை. ஹல்லேலூயா. எலியா பின்னாடியே ஓடி போய் ஒரு ரிக்வெஸ்ட சொல்றாரு, என் தகப்பனையும் என் தாயையும் நான் முத்தம் செய்யட்டும். ஆமென். நல்ல சத்தம் ஆமென் சொல்லலாமா? எலியா சொல்றாரு, அதெல்லாம் தேவை கிடையாது, நீ என் பின்னாடி வான்னு சொல்லலை, நல்லது, போய் உன் தகப்பனுக்கு சொல்லிட்டு வா, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தில் பயன்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். இத்தனை பேர் நடுவிலே கர்த்தருடைய சால்வை உன்மேல் விழுந்திருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய முன்குறித்திருக்கிறார். ஆகவே நான் உனக்கு சொன்னதை செய்ததை நினைத்துக்கொள், மறந்துடாத என்று சொன்னார். நல்ல சத்தமாமே சொல்லுங்க. நீ தாய் தகப்பனுக்கு முத்தம் செய்வதற்காக புறப்பட்டு போகிற நேரத்தில் அவர்கள் அழுது புலம்பி உன் இருதயத்தை உடைத்து உன்னை திசை திருப்ப கூடும். அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய மிகுதியான பாசம் கர்த்தருடைய அழைப்பை மீறுவதற்கு காரணமாக ஒருவேளை அமையலாம். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க, நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. அதனால நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நான் உனக்கு செய்தது சாதாரணம் அல்ல, கர்த்தருடைய அபிஷேகம் சால்வையாக உன்மேல் விழுந்திருக்கிறது. இந்த காலவெளியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பல முறை உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார். பல முறை கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கர்த்தர் தன்னுடைய அழைப்பை உனக்குள்ளே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் நீ அதை அறியாமல் காலத்தை நீட்டிக் கொண்டே இருக்கிறாய். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். சத்தமா இல்லை சொல்லாமா? எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்து பிஎட் முடித்து எம்எட் ஸ்டார்ட் பண்ணுற நேரம், அந்த நேரத்தில் நான் ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. வீட்டில் ஒரே எதிர்ப்பு. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. இதுக்காக உன்னை இவ்வளோ படிக்க வச்சோம், இதை நீ முன்னாடியே செஞ்சுருக்கலாமே, இதுக்காக உன்னை இப்படி நாங்கள் உன்னை படிக்க வச்சோன்னு சொல்லி எதிர்ப்பு கிளம்பினது. ஆனால் நானும் கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்தேன். சத்தமாக இல்லையே சொல்லாமா? தேவனுக்காக என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய ஊழியத்திற்கு புறப்பட்டு வந்தேன். சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய வல்லமைகளை, வரங்களை ஒருபோதும் மாறாத செய்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஆமென். தேவ வல்லமை உன்மேல் விழுந்திருக்கிறது. நீ இந்த உலகத்தாரை போல வாழக்கூடாது. நீ கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக எலியா எலிசாவை பார்த்து சொன்னான், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அல்லேலூயா. தாய் தகப்பனிடத்திலே போய் உத்தரவு கேட்டுக்கொண்டது மட்டுமல்ல, அதிலும் ஒரு படி மேலாக எலிசா செய்தார். என்ன செய்தார்? 21ஆம் வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 19:21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் தன் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளை இறைச்சியாக சமைத்து தன் ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு எழுந்து எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தான். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? என்னைக்கு கர்த்தருடைய அழைப்பு வந்துச்சோ அன்னைக்கே போனா 2 மாட்டையும் அடித்தான். அந்த மாட்டு மேலே இருக்கிற அந்த மரத்தை எல்லாம் முறிச்சான். அதை வச்சு ஒரு பெரிய சமையல் செஞ்சான். சமையல் செஞ்சு எல்லாருக்கும் விருந்து கொடுத்து அங்கிருந்து ஊழியத்துக்கு புறப்பட்டு போனான். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? இனி நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். மறுபடியும் வயல்வெளியின் வேலைக்கோ உழுவதற்கோ நான் செல்ல மாட்டேன். உன்னதமான தேவனுடைய மகிமையின் ஊழியத்தை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் செய்ய போகிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. என்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாக நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே இந்த காலை வேளையில். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பின்னிட்டு பார்ப்பதை தேவன் விரும்புவதே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்னிட்டு பார்ப்பதை கர்த்தர் விரும்புவதே இல்லை. ஹல்லேலூயா.
கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். பின்னிட்டு பார்க்கிற தன்மை இருக்கக்கூடாது. நெப்போலியன் தன்னோடு கூட திரளான படை வீரர்களை திரட்டி கொண்டு ருமேனியாவுக்கு யுத்தத்திற்கு போகிறார். அந்த தேசத்திற்கு உள்ள போவதற்கு ஒரு பாலத்தை கடந்து போக வேண்டும். பாலம் கீழே ஒரு பெரிய ஆறு, பயங்கரமான ஆறு. அந்த பாலத்தை கடந்து போகிறார்கள், போய் யுத்தத்துக்கு போகிறார்கள். அங்கே இருக்கிற எதிர்ப்புகளை பார்த்து நெப்போலியனோடு கூட இருந்த சக வீரர்கள் அந்த பாலத்தின் வழியாக திரும்பி ஓடி போகிறார்கள், பயந்து, உயிருக்கு பயந்து. மீண்டுமாக நெப்போலியன் திரும்பி வந்து தன்னுடைய சக வீரர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி மீண்டும் யுத்தத்திற்கு கொண்டு போகிறார். யுத்தம் மும்முரமாக இருக்கிறது. திடீரென்று யுத்தம் வலுப்பெறுகிற நேரம், நாம் தோற்றுவிட போகிறோம் என்கிற அந்த சூழ்நிலைமை திரும்பியும் வீரர்கள் அந்த பாலத்தின் வழியாக இந்த நாட்டிற்கு ஓடி விட்டார்கள். நெப்போலியனுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. மீண்டும் ஜனங்களை உற்சாகப்படுத்தி அழைத்து கொண்டு போய் அந்த தேசத்தில் பாலத்தை கடந்த பிறகு பாலத்தை வெடி வச்சு தகர்த்து விட்டார். ஆமென், சத்தமாமேன் சொல்லுங்க. இப்ப வேற வழியே இல்லை, யுத்தம் பண்ணி தான் ஆகணுன்ற காலகட்டத்தில் யுத்தத்தை செய்து அந்த தேசத்தை பிடித்தார்கள். நல்ல சத்தமாலே சொல்லாமா? நீங்கள் பின்வாங்கி போவதற்கு பாலமாக அமைந்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், ஒருவேளை எலிசா இப்படி நினைத்திருக்கலாம், என்னுடைய ஏர் மாடுகள், என்னுடைய ஏர் மூட்டுகள், மர மூட்டுகளை இங்கு நான் விட்டு விட்டு சென்றால் ஒருவேளை பின்வாங்குவதற்கு அவைகள் பாலமாக அமைந்து விடுமோ என்பதை நினைத்து எல்லாவற்றையும் அடித்து சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக புறப்பட்டு போகிற ஒரு அற்புதமான மனிதனாக எலிசா விளங்கினார். ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா 9:62, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. சத்தமா சொல்லுங்க, சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல கையை தட்டி, இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை, சிலுவையின் முன்னா உலகமின் பின்னால், சொல்லுங்க, உலகமின் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ, கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம், கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்னிட்டு பார்ப்பதை கர்த்தர் விரும்புவதே இல்லை. ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லியிருக்கிறார். சத்தமாலே சொல்லமா? உங்கள் மேல அபிஷேக சால்வை உங்கள் மேல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தானை போல ஜீவிப்பதற்கு நீங்கள் உலகத்தார் அல்ல. உங்கள் மேல் அபிஷேக சால்வை இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேல் அபிஷேக சால்வை இருக்கிறது. ஆமென்.
ஒரே சத்தம், திரளான ஜனங்கள் ஜேன்னு போகிற சத்தம். பர்திமையை கேட்குறார் பக்கத்தில் பார்த்து, என்னது என்ன சத்தம்? அவர் காதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, இயேசு வருகிறார். யார் வராங்க? இயேசு வருகிறார்ன்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டார் பாருங்க. கூட இருக்கிறவங்களாம் வாயிலே அடித்து வாயை மூடு. எவ்வளோ பெரிய கூட்டம் போயின்னு இருக்கு, இயேசு போகிறாரு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு அவங்கள தடுக்க. ஆனால் இந்த பர்திமையோ முன்னிலும் அதிக சத்தமாய் இயேசுவேன்னு கூப்பிட இயேசு நின்றார். ஹல்லேலூயா. இயேசு நின்று அவனை என்கிட்ட கூப்பிட்டு வாங்கினாரு. உடனே செய்தி வருது, யாரெல்லாம் அடித்தாங்களோ, யாரெல்லாம் அதட்டினாங்களோ, யாரெல்லாம் கட்டுப்பாடு பண்ணாங்களோ அவங்க சொல்கிறாங்க, இயேசு உன்னை அழைக்கிறார், திடன்கொள் வான்னு சொல்கிறாங்க. அவன் அவர் இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு அற்புதமான நிகழ்வு பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 10:50 சொல்கிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். And he casting away his garment rose and came to Jesus. ஆமென். தன் மேல் வஸ்திரம் அழுக்கான கந்தையான நாற்றம் அடித்த வஸ்திரம், இந்த வஸ்திரத்தோடு இயேசுகிட்ட போவது சாத்தியமில்லை என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு கிட்ட புறப்பட்டு போனாராம். நல்ல சத்தமானே சொல்லாமா? இனி நான் பார்வையற்றவனாக இருக்க போவதில்லை. இந்த பிச்சைக்காரனுக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த சால்வை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சால்வையை தூக்கி போட்டுட்டு இயேசுவினிடத்தில் புறப்பட்டு பர்திமையை வந்தார். எத்தனை பெரிய அனுபவம்! இந்த கடைசி நாட்களிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் தூக்கி எறியணுமோ அதெல்லாம் தூக்கி எறியணும். சத்தமானே சொல்லாமா? எதெல்லாம் பிடிச்சுக்கணுமோ அதை பிடிச்சு கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எதற்காக அழைத்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்வது போல இந்த கடைசி நாட்களில் உங்கள் மேல் எலியாவின் சால்வை உங்கள் மேல் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. பரம எலியாவாகிய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகமாகிய சால்வை என் மேல் இருக்கிறது. ஆமென். தூக்கி எறிய வேண்டிய சால்வைகள். இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய சால்வைகளை தூக்கி எறிந்துதான் ஆக வேண்டும். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எரியப்பட்ட சால்வை, தூக்கி எறியப்பட்ட சால்வை, the cast of mantle. தூக்கி எரியப்பட்ட சால்வை. எரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எரியப்பட்ட சால்வை என்று சொன்னேன். பரிசுத்த வேதம் தூக்கி எறிய வேண்டிய பல சால்வைகளை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு 3 சால்வையை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, மறைக்கப்பட்ட சால்வை. சத்தமா சொல்லுங்க. The hidden mantle. Number 2, கிழிக்கப்பட்ட சால்வை. சொல்லுங்க வாயை திறந்து. The thorn mantle. Number 3, அறுக்கப்பட்ட சால்வை. சத்தமா சொல்லுங்க. The severed mantle. மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவை நோக்கி வந்தான். சத்தமானே சொல்லாமா? நீங்கள் எளிதில் ஞாபகம் வைக்கிறதுக்காக இப்படி அடுக்கி வச்சிருக்கிறேன். மறைக்கப்பட்ட, கிழிக்கப்பட்ட, அறுக்கப்பட்ட சால்வை. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, மறைக்கப்பட்ட சால்வை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தூக்கி எறிய வேண்டிய சில சால்வைகளை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். மறைக்கப்பட்ட சால்வை. என்னோடு கூட யோசுவா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 20, 21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு இச்சித்து எடுத்து பூமிக்குள் மறைத்து வைத்தேன். பூமியின் அடியில் இருக்கிறது என்றான். நல்ல சத்தமாக சொல்லாமா? என்ன கவனிங்க. நிறைய பேர் எனக்காக ரொம்ப பாரத்தோட குனிஞ்சி முக்காடை போட்டு ஜெபம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உங்கள் ஜெபம் எனக்கு அவசியம் இல்லை. ஏற்கனவே ஜெபத்தோடு தான் வந்திருக்கிறேன். இப்போ என்ன பாருங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமா.
ஆழ்ந்து எனக்காக பாரத்தோடு ஜெபித்து நீங்கள் ரொம்ப ஆழத்தில் போயிடக்கூடாது. ஆமென். யோசுவா 7ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். யோசுவா 6ஆம் அதிகாரம் எரிகோ தேவ ஜனங்கள் எரிகோவை தகர்ப்பதற்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆமென். 7ஆம் அதிகாரம் ஒரு பெரிய தோல்வி. ஆமென். பெரிய தோல்வி. சின்ன நாடு அதுக்கு பேரே ஏய். ஆமென். ஆய் தமிழில் என்ன சொல்லுது? பேரே அசிங்கமா இருக்கு. ஆமென். த சிட்டி ஆஃப் ஏ இன் இங்கிலீஷ். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க நம்ம எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப குட்டி தேசம்தான். 3000 பேர் போனா போதுன்னு 3000 பேர் போனாங்க. 36 பேர் வெட்டி போட்டான், தலை தெறிக்க ஓடி வந்தாங்க. ஆமென். வீட்டுக்கு போயிட்டு யோசுவா 7ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை வாசித்து பாருங்க. இரவு முழுவதும் யோசுவாவும் மூப்பர்களும் தரையிலே புழுதியை எடுத்து கொண்டு தலையில போட்டுட்டு விழுந்து கிடந்தார்களாம். கர்த்தர் பேசுறாரு, ஏன் யோசுவா எழுந்துரு, ஏன் விழுந்து கிடக்கிற, எழுந்துரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா எரியோவுக்கு போறதுக்கு முன்னாடியே தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் சொல்லிட்டார். எரியோவுக்கு போனா அங்க ஒன்னையும் கை வைக்க கூடாது, அது எல்லாம் சாபத்தீடானது, எல்லாவற்றையும் நீங்கள் சுட்டரிக்கணும்னு கர்த்தர் தெளிவா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆனால் ஆகான் என்கிற ஒரு மனுஷன், நான் வாசித்த வேத வசனத்தின்படி பாபிலோனிய சால்வையை பார்த்தார், ரெட் கலரை பார்த்தார். ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வெள்ளியை பார்த்தார், கொஞ்சம் பொன் பாலத்தை பார்த்தார். இதெல்லாம் பார்த்த உடனே அதையெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்தில் பள்ளம் தோண்டி மறைச்சு வச்சுட்டார். சத்தமா இல்லை சொல்லாமா? அதனால தான் என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு மறைக்கப்பட்ட சால்வை. என்ன சால்வைங்க? ஆகான் கண்களின் இச்சையினாலே கூடாரத்தின் பூமி கடியில் மறைத்து வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி. ஆகான் அந்த காரியத்தை சொல்கிறான். அதைத்தான் யோசுவா 7:21 வாசித்தோம். நான் கண்டேன், பாபிலோனிய சால்வையை பார்த்தேன். சத்தமா இல்லே சொல்லாமா? கண்ணை பார்த்த உடனே கண்ணை பறிச்சுது. ஆமென். பாபிலோனிய சால்வை பார்க்கறதுக்கு தகன்னு சிகப்பு கலர்ல கண்ணை பறிச்சுது. சத்தம் ஆமேன் சொல்லாமா? சில ஆட்கள் சிகப்பை பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஆமேன் சொல்லுங்க. கெட்டுனா அவ்வளவுதான் கெட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். கடைசியில் எனக்கு வாழ்க்கையே வேணான்னு தற்கொலை பண்ணிக்கிறான். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. நான் பாபிலோனிய சால்வையை கண்டேன், இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன், ஒளித்து வைத்தேன். சத்தமர் ஆமேன் சொல்லலாமா? ஆகானுக்கு தெரியல, இந்த பாவத்தின் விளைவாக முழு இஸ்ரவேல் ஜனத்திற்கு தோல்வி வரப்போகிறது. தான் அதை ஒரு நாளும் மறைத்து வைக்க முடியாது. இதன் விளைவாக என்னையும் என் குடும்பத்தையும் கல்லறிந்து கொள்வார்கள் கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமென். ஒரு ஆள்னால முழு ஜனங்களுக்கு தோல்வி வந்துச்சு. சத்தமரலே சொல்லாமா? வேதம் அதை தான் சொல்லுகிறது. பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுத்து போடுவான். ஒரு ஆள்னால ஆகானுடைய முழு குடும்பத்திற்கு, இஸ்ரவேலருக்கு வீழ்ச்சி. தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன், ஆதி மனிதனாலே, ஏவாளினாலே, ஆதாமினாலே பாவமும் சாபமும் பூமிக்குள் வந்தது. ஏவாள் விளக்கப்பட்ட கனியை கண்டால், இச்சித்தால், பறித்தால், புசித்தால், தானும் கெட்டால், தன் புருஷனையும் கெடுத்தாள். ஹல்லேலூயா. சத்தமா இல்லே சொல்லுங்க. ஆகவே முழு பூமிக்குள்ளே சாபத்தை கொண்டு வருவதற்கு ஆதி மனிதன் காரணமாய் மாறி போனான். சத்தமா ஆமென் சொல்லலாமா? உங்க வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாபிலோனிய சால்வைகள் ஏதாவது மறைஞ்சிருக்கா? இதிகாசங்கள், புராணங்கள், தேவையில்லாத கதை புஸ்தகங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத பொருட்கள், இவைகள் உங்கள் வீட்டில் மறைந்திருக்குமானால் அதுதான் பாபிலோனிய சால்வைகள். பாபிலோனிய சால்வை என்றால் என்ன? ரகசிய கள்ள தொடர்பு, கள்ள உறவு, கள்ள நட்பு, கள்ள காதல், கள்ள கடிதங்கள், கள்ள பணங்கள், உள்ளத்தின் ஆழத்தில் அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த காலை வேளையில அந்த பாபிலோனிய சால்வையை சீ என்று வெறுத்து நீ உதறி தள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தமரலே சொல்லாமா? மத்தேயு 10:26 சொல்கிறது, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அவருக்கு முன்பதாக ஒன்றையும் மறைக்க முடியாது. சத்தமரலே சொல்லாமா? அதுதான் பாபிலோனிய சால்வை. அதுதான் கள்ள உறவு, கள்ள தொடர்பு, கள்ள காதல், அன்பான மனைவிக்கு துரோகம் செய்கிற கள்ள காதல், அன்பான புருஷனுக்கு துரோகம் செய்கிற கள்ள காதல்கள், அருவருப்புகள், அவலட்சணங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே பெருகி கொண்டிருக்கிற நேரத்தில் விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பாபிலோனிய சால்வை உனக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் உள்ளத்துக்குள்ள மறைஞ்சிருக்க கூடாது. அதை நீ மறைத்து வைக்கவும் முடியாது. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்பதாக பர்திமேயு தன் மேல் இருந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு புறப்பட்டு வந்தது போல இந்த காலவெளியிலே நீ தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை எறிந்துதான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அசுத்தத்தோடு, நாற்றத்தோடு, அருவருப்போடு தேவ சமூகத்தில் நீ வரக்கூடாது. சகேவு நினைச்சான், இந்த கூட்டத்தில் நம்ம அவரை பார்க்கறது கஷ்டம், இந்த கூட்டத்தில் நம்ம அவரை பார்க்கவே முடியாது, அதனால காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏறிடுவோம் சொல்லி மரத்துக்கு மேலே ஏறி, சத்தமரலே சொல்லாமா? எரிகோ பட்டணத்தில் இன்னைக்கும் அந்த மரம் உயிராக இருக்குது. சத்தமரலே சொல்லுங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷமாயும் இன்னைக்கும் அந்த அத்தி மரம் எரிகோ அந்த வாசல்ல, அந்த பட்டணத்துடைய வாசல்ல இன்னைக்கும் அடையாளமாக இருக்கு. அந்த மரத்துக்கு மேலே ஏறி மறைஞ்சு நின்று கண் குளிர பார்க்கணும்னு நிற்கிறான். ஏசு கிட்ட வராரு, அண்ணாந்து பார்க்குறாரு. அவரை பார்த்தா போதுன்னு இவன் நினைச்சான். ஆனால் அண்ணாந்து பார்த்து பெயரையே சொல்லி கூப்பிடுறாரு. சகைவை கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க போறேன்றாரு. சத்தமானலே சொல்லாமா? நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்ன அந்த மகிழ்ச்சியின் பிரவாகம் தன்னுடைய வீட்டில் இருந்த பாபிலோனிய சால்வை, பணத்தை எல்லாவற்றையும் தூக்கி வெளியே இருந்தான். பாருங்கள், சொன்னான், நான் யார்கிட்டலாம் அநியாயமா வாங்கணும், நாலத்தனையா திருப்பி கொடுக்கிறேன், என் ஆஸ்திய பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எந்தெந்த வேண்டாத சால்வையெல்லாம் தூக்கி போடணுமோ எல்லாத்தையும் தூக்கி போட்டான். ஏசு அவனை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எதை தூக்கி எறியணுமோ அதை தூக்கி எறியணும். இந்த காலவெளியில் உன் வீட்டிலே, உன் உள்ளத்தில் மறைஞ்சிருக்கிற கள்ளத்தனமான காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத கள்ள தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் வெளிவருவதாக. கர்த்தர் அவைகளை எல்லாம் கடிந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்தமரலிலே சொல்லலாமா? கர்த்தரை துக்கப்படுத்துகிற, ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஒன்றும் உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாபிலோன் என்றால் அர்த்தம் குழப்பம். பாபிலோன் என்றால் அர்த்தம் தாறுமாறு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11:7 சொல்கிறது, பாபேலை கர்த்தர் தாறுமாறாக்கினார். பாபிலோன் அர்த்தமே குழப்பவாதி. சத்தமாலையா சொல்லாமா? இந்த காலவெளியிலே எல்லா குழப்பங்கள், தாறுமாறுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 17:5 சொல்கிறது, ரகசியம், மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று நாமம் அவள் நெற்றியின் மேல் எழுதியிருந்தது. அல்லேலூயா. இந்த காலவெளியிலே பொல்லாத விபச்சார ஆவி உலாவி கொண்டிருக்கிறது, அநேகரை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிற கணவனை திருடி கொண்டு போகிற விபச்சார ஆவி, வீட்டில் இருக்கிற மனைவியை திருடி கொண்டு கள்ளத்தனமான விபச்சாரத்தினால், மயக்கத்தினால் நிறைந்து குடும்பத்தை குழப்பமாக்குகிற பொல்லாத பிசாசுனுடைய கிரியைகள் இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சில விசுவாச குடும்பங்களையும் அலக்கழிக்கிறது. ஏன், சில ஊழியக்காரங்களை கூட அடக்கழித்து கொண்டிருக்கிறது பொல்லாத பிசாசுனுடைய விபச்சார ஆவிகள். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட பாபிலோனிய சால்வைகள், மறைத்து வைக்கப்பட்ட பொல்லாத சால்வைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ராமே சொல்லலாமா? சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பெலிஸ்திய ஸ்திரீகள் மேலே இச்சை கொண்டு, பெண்களின் மேல் இருக்கிற இச்சையினாலே
அழைக்கப்பட்ட சிம்சோன், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட சிம்சோன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து, தன்னுடைய கண்களை இழந்து, அவன் தரிசனம் இல்லாதவனாக புறஜாதிகளோடு சேர்ந்தவன் மடிந்து போனானே. உங்க வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற எல்லா பொல்லாத மறைக்கப்பட்ட சால்வைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல சத்தமல்லே சொல்லாமா? இதுவரைக்கும் இருந்த சரித்திரத்திலேயே மிக அதிகமாக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு பெண்மணி கேத்ரின் குல்மன். ஆமென் சொல்லுங்க, வாயத்திறந்து பேர் என்னதுங்க? கேத்ரின் குல்மன். 19ஆம் நூற்றாண்டில் கேத்ரின் குல்மன் தேவனுடைய அளவில்லாத அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள். அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் பயங்கரமான அற்புதங்கள் நடந்த காலம் அது. கேத்ரின் குல்மன் என்கிற அந்த பெண்மணியை கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து போகிற இடங்களெல்லாம் அற்புத அடையாளங்களை செய்தார். கேத்ரின் குல்மன் தன்னுடைய ஊழியத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நேரம் பொல்லாத பிசாசு கேத்ரின் குல்மனை கூட விடல. ஒரு சுவிசேஷகர், திருமணமான ஒரு சுவிசேஷகர் இடத்துல தன்னுடைய இருதயத்தை பறிகொடுத்தாள். அந்த மனுஷன், ஊழியம் செய்கிற மனுஷன் தான், தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு கேத்ரின் குல்மனை கல்யாணம் பண்ணிட்டார். கேத்ரின் குல்மனை திருமணம் செய்து கொண்டாலும் அந்த ஐக்கியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அபிஷேகம் மங்கினது, வரங்கள் கிரியை செய்யவில்லை, ஊழியங்கள் வீழ்ச்சி அடைய தொடங்கினது. கேத்ரின் குல்மன் போற இடம் ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கு முன்னாடியே பிசாசுகள் நடுங்கி விடுதலை கிடைக்கும். என்னைக்கு இந்த காரியத்தை அருவருப்ப இந்த கேத்ரின் குல்மன் செய்தாலோ அபிஷேகம் மங்க ஆரம்பிச்சது. வரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்து குறைஞ்சிட்டே வந்துச்சு. அவளுடைய ஊழியம் வீழ்ச்சி அடைய தொடங்கின பொழுது ஒரு நாள் கேத்ரின் குல்மன், நான் சொல்கிறது நடந்த உண்மை சம்பவம், ஒரு நாள் கேத்ரின் குல்மன் காரை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போய் கொண்டிருக்கிற நேரம் ஆவியானவர் அவர்களோடு கூட இடைபட ஆரம்பித்தார். சத்தமா இல்லை சொல்லாமா? கேத்ரின், உனக்கு பாபிலோனிய தகாத உறவு வேண்டுமா அல்லது கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் வேண்டுமா என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இந்த பாபிலோனிய தகாத உறவு வேண்டுமா அல்லது கர்த்தருடைய அபிஷேக வல்லமை உனக்கு வேண்டுமா என்று பேசி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே அந்த ரோடு திடீரென்று முடிவுக்கு வந்தது. அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, இனிமேல் இந்த ரோடை கண்டினியூ பண்ண முடியாது, வேலை நடக்குது அப்படின்ற ஒரு எண்டு போர்டு. ஆவியானவர் கேத்ரின் குல்மனோடு பேச ஆரம்பித்தார். கேத்ரின் அந்த இடத்தை விட்டு இறங்கி பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் வேலை நடந்துட்டு இருக்கு. பாதாள மாதிரி ஒரு பெரிய பள்ளம். சத்தம் ஆமீன் சொல்லவா? அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு தன்னுடைய இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத இந்த உறவை துண்டித்து பலிபீடத்தின் மேல் வைத்து கர்த்தருடைய அக்கினியிலே சுட்டெரித்து அந்த க்ஷணமே கர்த்தருடைய அன்பும் மனதுருக்கமும் கேத்ரின் குல்மனை நிரப்பினது. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அவர்கள் ஒரு புஸ்தகம் எழுதினார்கள். அவருடைய ஊழியத்தினுடைய அடுத்த ஸ்டேஜில் அவர்கள் ஒரு புஸ்தகம் எழுதினார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு, ஆனால் எனக்கோ 1000 மரணம். அனுதினமும் நான் என்னை சிலுவையில் அறைந்து ஜீவ பலியாக என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆமென். என் கணவனை பிரிவது எனக்கு மிக கடினமான காரியம். இருந்தாலும் இந்த கசப்பான காடியை நான் கர்த்தருக்காக நான் அதை கையில் எடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தன் மேல் இருக்கிற பாபிலோன சால்வையை தூக்கி எறிய ஆரம்பித்தார். சத்தமா இல்லை சொல்லாமா? இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய தகாத உறவு உனக்கு வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத விபச்சார வேசித்தன எண்ணங்கள் சிந்தைகள் உனக்குள் வேண்டாம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை விதமாக புறப்படுகிறது, அந்த பாபிலோனிய சால்வையை தூக்கி எறிவாயாக. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. யாக்கோபு 4:4, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். Do you know that the friendship with the world is enmity with God? Therefore whoever wishes to be a friend of the world make himself an enemy of God. உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். சத்தமா ஆமென் சொல்லலாமா? சின்ன பாம்பு தானே, பால் ஊட்டி வளர்க்காதீங்க. ஒரு நாள் பெரிய மலைப்பாம்பாகி உங்கள் எலும்புகளையே நொறுக்கி போட்டுரும். அல்லேலூயா. இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை தூக்கி எறிந்து எலியாவின் சால்வையாகிய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி நீங்கள் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டிய கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மறைக்கப்பட்ட சால்வை. ஆமென். நம்பர் 2, இரண்டாவது ஒரு சால்வை சொன்னேன். என்ன சால்வை சொன்னேன்? கிழிக்கப்பட்ட சால்வை. The torn mantle. The torn mantle. என்னோடு கூட 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15, 27, 28. போகும்படி சாமுவேல் திரும்புகிற பொழுது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட வேண்டிய 2வது சால்வை என்ன தெரியுங்களா? கிழிக்கப்பட்ட சால்வை. சத்தமா சொல்லுங்க. என்ன சால்வைங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. கிழிக்கப்பட்ட சால்வை. சரி, இந்த சால்வை ஏன் கிழிஞ்சுது? இந்த சால்வை கிழியறதுக்கு காரணம் என்ன? நீங்க வீட்டுக்கு போயிட்டு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேல்கிட்ட சவுல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்க, என் ஜனங்க எகிப்திலிருந்து வரும்பொழுது அமலேக்கு என் ஜனத்தை போய் வழிமறுத்ததை இன்னும் என் மனசில் வச்சிருக்கிறேன். ஆமென். அதனால நீ சவுல்கிட்ட சொல்லு, யுத்தத்துக்கு போய் அமலேக்கியரை ஒருத்தரை விடாம சங்காரம் பண்ண சொல்லு, ஒன்ன கூட தப்ப விடக்கூடாது, சங்காரம் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சாமுவேலும் போய் சவுல்கிட்ட சொன்னார். சவுலும் புறப்பட்டு ஜனங்களை எல்லாரும் தொகையிட்டு 2 லட்சம் பேரை கூட்டுட்டு போகிறாரு. அமலேக்கியரை எல்லாரையும் சங்காரம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு போகிறாங்க. சங்காரம் பண்ணுறாங்க. சங்காரம் பண்ணுற நேரத்தில் அந்த அமலேக்கியனுடைய ராஜாவாகிய ஆகாகை, ஆமென், ஆகாக உயிரோடு பிடிச்சிட்டாங்க. ஆகாக உயிரோடு பிடிச்சாங்க, அவனை கொல்லலை. அப்புறம் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க, ராஜா எவ்வளோ பசுமையாக புஷ்டியாக இருக்குது ஆடு மாடெல்லாம், இதெல்லாம் வெட்டுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் முதல் தரம், 2வது தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக எடுத்து வைக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுல் போய் ஒரு பெரிய ஜெயஸ்தம்பத்தை நாட்டி ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுறார். ஆமென். the victory of pillar, the pillar of victory. ஒரு பெரிய பில்லரை நாட்டுறாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய பில்லரை நாட்டி ஜெயஸ்தம்பத்தை நாட்டி ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. சாமுவேல் தேடி போறாரு. சாமுவேலுக்கு வார்த்தை சொல்றாங்க, ராஜா ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுறதுனால ஒரு பில்லரை நாட்டுறதுக்காக, பில்லரை டெடிகேட் பண்றதுக்காக போயிருக்கிறாரு. அவர் வந்துருவாருன்னு சொல்ல கடைசியில் சவுலையே தேடிட்டு போயிட்டார். கிட்ட போயிட்டாரு. உடனே சவுல் ஓடி வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்றாரு. இதெல்லாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு வாசிங்கன்னு சொன்னேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கு போய் வாசித்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் புரியும். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, ரைட்டு, நான் கேட்குற சத்தம்லாம் என்னது? ஆடு மாடு சத்தம். அதுக்கு இவர் சொல்கிறார், அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஜனங்க வந்து உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த, அது வாசித்தீங்கன்னா நல்லா புரியும். ஆமென். உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த இதெல்லாம் தப்ப விட்டுட்டாங்க. அழிக்க மனதில்லாமல், என்ன மனதில்லாமல்? அழிக்க மனதில்லாமல் தப்ப விட்டுட்டாங்க. அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு,
கர்த்தர் உன்னை பார்த்து மனஸ்தாபப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஏன் தான் நான் ராஜாவாக்கணும்னு மனஸ்தாபப்படுறாரு. கர்த்தர் மனஸ்தாபப்படுற மாதிரி இப்படி நடந்துட்டியேன்னு சொல்லி திரும்பும் பொழுதுதான் சவுல் சாமுவேலுடைய சால்வையை பிடிக்க அந்த சால்வை கிழிஞ்சிடுது. ஆமென். கிழிஞ்ச உடனே சவுலை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். சத்தவர்களே சொல்லாம, அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருக்கிற ராஜ்ய பாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உன் தோழனுக்கு கொடுத்தார். நல்ல சத்தவர்களே சொல்லாமா? 1 சாமுவேல் 15:23 பாருங்கள். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார். 26ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடி உம்மையும் புறக்கணித்தார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் 100க்கு 100 கீழ்ப்படிதல். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பாப்போம். நம்முடைய காணிக்கையோ தசம பாகத்தையோ மற்ற எந்த காரியத்தையும் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துவதில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் முக்கியத்துவப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், நாம் அவருடைய சத்தத்துக்கு 100க்கு 100 கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஆண்டவரே 100க்கு 100 கீழ்ப்படிவேன். சத்தமா சொல்லுங்க. 100க்கு 100 உண்மை நம்புவேன் சொல்லுங்க பாப்போம். 100க்கு 100 உண்மையை கீழ்ப்படி. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் 100க்கு 100 கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். ஏன் இந்த சால்வை கிழிஞ்சதுன்னா, கிழிந்தது என்றால் சவுலின் கீழ்ப்படியாமையினாலே கிழிந்தது. அல்லேலூயா. சத்தமாமன் சொல்லுங்க. அப்போ இந்த கிழிக்கப்பட்ட சால்வை நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, கர்த்தர் சத்தத்துக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அதைத்தான் 1 சாமுவேல் 15:22 வாசித்தோம். கீழ்ப்படிதலை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமமாயிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஆமென். நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய கட்டளை சின்னதோ பெருசோ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளை சின்னதோ பெருசோ நம்ம கீழ்ப்படிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்ன பண்ணணும்னு விரும்புகிறாரு? கீழ்ப்படிக்கணும். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனார், விசுவாசி வீட்டுக்கு போனால் ஒரு அண்ணன் வேளாங்கண்ணி அதுக்கு மாலைலாம் போட்டு 2 கேண்டலை ஏற்றி வச்சு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அப்படி எரிஞ்சின்னு இருக்கு. அப்போது பாஸ்டருக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன அது, சர்ச்சில் வந்து கை தட்டி பாடுற அபிஷேகத்தினா இருக்கிற இது என்ன இது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பைபிளை எடுன்னு சொல்லி யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தை எடுன்னு சொல்லி எடுக்க வச்சு 4-5 வசனத்தை வாஸ்து காண்பித்தார். என்ன வாசித்தார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமென்.
எங்க பாருமா, நீ நல்ல விசுவாசின்னு நான் நினைச்சிருந்தா என்னம்மா இது வீட்டுக்குள்ள இப்படி விக்கிரகத்தை வச்சிருக்கிறேன்? அன்னை மரியாள் இயேசுவினுடைய தாய், அவங்க நல்லவங்க தான், பரிசுத்தமானவங்க தான். இன்னைக்கு அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இயேசுவை தவிர வேற ஒருவரையும் நீ நமஸ்கரிக்க கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது, சேவிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது பாருன்னு சொல்லி பைபிளை தூக்கி காமிச்சார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆனால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனசு இல்லாமல் அந்த வீடு தொடர்ந்து அந்த விக்கிரக ஆராதனையில் இருந்த காரணத்தினால் ஒரே வருடத்தில் காரணமில்லாத தொடர்ச்சியான மரணங்கள், ஒரு பெரிய சாபக்கட்டுக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள், தவித்து போனார்கள். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணும் பொழுது காரணமில்லாத நஷ்டங்களும் இழப்புகளும் தோல்விகளும் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு விளக்குகிறது. சத்தமாலே சொல்லாமா? இந்த கிழிக்கப்பட்ட சால்வை காட்டுகிற பாடம் என்ன? நாம் தேவ சத்தத்துக்கு முழுவதும் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல சத்தமாலே சொல்லுங்க ஆமென். எல்லா வணக்கத்திற்கும் எல்லா ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய ஒரே நபர் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் மட்டும்தான். ஆமென், அவர் ஒருவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோவை வீட்டில் மாட்டி அந்த போட்டோவுக்கு மாலையை போட்டு அந்த போட்டோவுக்கு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சாலும் அது விக்கிரகம்தான். அல்லேலூயா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு பொல்லாத பிசாசு பயங்கரமாக ஆடி இருந்துச்சு. அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லும்பொழுது அது சொல்லிச்சு, அடையாருக்கு போயிட்டு அந்த சிலுவையில் மாலை போடு, அப்போதான் நான் போவேன்ச்சு. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. சிலுவைய விக்கிரகம்தான். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு பெண்மணி, சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிற ஒரு பெண்மணியை பார்த்து ஒரு பாஸ்டர் கேட்டார், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றீங்களா கேட்ட பொழுது அந்த மாதிரி சொல்லிச்சான், நான் இயேசுவை 100% நேசிக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் அவசியம் இல்லை, நான் போகிற சபையில் அந்த பழக்கம் இல்லை, என் ஆண்டவர் மிக அன்புள்ளவர், அவர் என்னை தண்டிக்கவே மாட்டார்னு சொன்னாராம். சத்தமாக சொல்லாமா? அப்படி அல்ல. எபிரேயர் 12:29 சொல்கிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். For our God is a consuming fire. நாம் ஆராதிக்கிற தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 20:5 அதை சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து, For I the Lord thy God I am a jealous God. எரிச்சல் உள்ள தேவன். சத்தமா ஆமென் சொல்லாமா? கர்த்தரை விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுக்கிறதினால யாருக்கும் எதிலும் குறைந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த கால விடலே இந்த கூடுகையில் இந்த கூட்டத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் ஞான ஸ்நானம் பெறாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அது அவசியம் அல்லது தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் விதண்டாவாதம் பண்ணி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உங்களை இருதயத்தை முரட்டாட்டம் பண்ணுவீர்களானால் விளைவு பயங்கரமாய் இருக்கும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு நாள் பரலோக ராஜ்யம் உங்களை புறக்கணித்து தள்ளும் பொழுது அது மிகவும் பயங்கரமாய் இருக்கும். ஆமென். நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய இரண்டாவது சால்வை கிழிக்கப்பட்ட சால்வை. அல்லேலூயா. இந்த கால விடல தகப்பனே, இந்த கிழிக்கப்பட்ட சால்வை எதை காட்டுகிறது? கீழ்ப்படியாமையினாலே வருகிற விளைவையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கோபத்தையும் காட்டுகிறபடியினால் அப்படிப்பட்ட கிழிக்கப்பட்ட சால்வை எனக்கு வேண்டவே வேண்டாம். என் மேல் எலியாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற அபிஷேக சால்வை தான் எனக்கு வேண்டும். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மூணாவது சால்வை என்ன சொன்னேன்? அறுக்கப்பட்ட சால்வை, the severed mantle. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 1 சாமுவேல் 24 அதிகாரம் 4-5 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 24:4-5. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலினுடைய சால்வையை மொள்ள அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை
தொங்கலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதை நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஆமென். வீட்டுக்கு போயிட்டு 1 சாமுவேல் 24 அதிகாரத்தை வாசி பாருங்க. இப்போ என்ன பாருங்க, 1 சாமுவேல் 24 அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் 3000 பேர், தெரிந்தெடுக்கப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு சவுல் ஜல்லடை போட்டு தேடுற மாதிரி அந்த காடு முழுவதும் தாவீதை தேடுறாரு கொல்றதுக்காக. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குகை, ஒரு கெபி வந்தது. அந்த கெபியில் சவுலோடு கூட ராஜாவோடு பாதுகாவலர்கள் எல்லாரும் டாய்லெட் போகிறாங்க. ஆமென். அந்த அதிகாரத்தில் அப்படி இருக்கு. சத்தம் ஆமென் சொல்லாமல் டாய்லெட் போகிறாங்க. டாய்லெட் போகிற அந்த கெபிக்குள்ளே டாய்லெட் போகிற இடத்துல ஏற்கனவே தாவீதும் அவங்கள ஆட்களும் டாய்லெட் போயிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. டாய்லெட் கூட ஒழுங்காக போகிறத விட மாட்டான் பாய்வன். சுற்றி 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 தேடுறான். கடைசியில் டாய்லெட் போனான்னு கெபிக்குள்ள போனால் அங்கேயே வந்துட்டான். ஒரே இருட்டு. தாவீது கூட இருந்த ஆட்கள் சொன்னாங்க, தாவீது, இட்ஸ் a good time for you. ஒரே குத்து பின்னாடி போய் கர்த்தர் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பதில் சொன்ன தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொட மாட்டேன். கர்த்தரே அவர் அடிக்கட்டும், அவர் எனக்கு 1000 விரோதம் செய்யட்டும், நான் அவரை தொட மாட்டேன். ஏன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் மெதுவா போய் அவர் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு டாய்லெட் போயின்னு இருக்கிறாரா, அந்த சால்வையை கொஞ்சம் அறுத்துக்கிட்டு வந்துட்டார் கையில். ஆமென். சால்வை அறுத்த பொழுது இவர் இருதயம் மனசு அடிச்சுக்கிச்சான். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ட்ரெஸ்ஸை இப்படி கட் பண்ணுறோமேன்னு அடிச்சுக்கிச்சான். சத்தம் ஆமென் சொல்லுங்க. டாய்லெட்லாம் முடிஞ்சது, அவர் வெளியே எழுந்து போயிட்டாரு. இவர் சால்வை எடுத்துட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அவங்க ரொம்ப தூரம் போன பிறகு ராஜாவே கூப்பிடுறாரு. ஏன் நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நீ ஏன் கண்டவன் பேச்செல்லாம் கேட்கிறீர்? தாவீது சவுலாகிய ராஜாவின் உயிரை வாங்க தேடுகிறார்னு கண்டவன் பேச்சை கேட்டு ஏன் என்ன இப்படி தெல்லு பூச்சை தேடுற மாதிரி தேடுறீர்? செத்த நாயை தேடுற மாதிரி தேடுறீர்? இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய ஜீவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் நானும் உமக்கு விரோதமாக காரியம் செய்யலை. என்னோடு கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொன்னாங்க, நீ கொல்லனா பரவாயில்ல, நான் கொல்றேன்னு சொன்னாங்க. நான் அவர்களை உமக்கு விரோதமாக எழும்ப விடாதபடி தடுத்தேன். பாருங்க, அடையாளம் பாருங்க, உங்க சால்வையை பாருங்க, கிழிஞ்சு போயிருக்கு பாருங்க, கிழிஞ்சு போன சால்வையை போட்டு இருக்கிறீங்க பாருங்க, மீதி பீஸ் என்கிட்ட இருக்கு பாருங்க. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு 1 சாமுவேல் 24 வேர்ட் பை வேர்டு வாசித்து பாருங்க. அங்கிருந்து சவுல் விழுந்து அழுது புரண்டு, என் மகனே தாவீதே, நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனால் நீ எனக்கு நன்மை செய்தாய், என்னை பார்க்கிலும் நீ நீதிமான். சத்தமாலே சொல்லாமா? அறுக்கப்பட்ட சால்வை எதை காட்டுகிறது தெரியுங்களா? அபிஷேகம் பண்ண ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்ப மாட்டேன். அபிஷேகிக்கப்பட்ட ஊழியத்திற்கு விரோதமாக எழும்ப மாட்டேன். சத்தமாலே சொல்லுங்க. குறை பேசுற ஆவியை எனக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில குறை பேசி அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு மேல ஊழியத்துக்கு விரோதமாய் பேசி நான் பட்ட நஷ்டங்கள், அடைந்த தோல்விகள் போதும். இனி கர்த்தருக்கு நான் உண்மையா இருப்பேன். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இனி நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். குற்றம் சாட்டுகிறது பொல்லாத பிசாசுனுடைய வேலை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மிரியாமையும் ஆரோனையும் கடிந்து கொண்டார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீங்கள் பேசினது என்ன? உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கினது. மிரியாம் குஷ்டரோகியாய் மாறினாள் என்று வேதம் சொல்கிறது. சத்தமாலே சொல்லாமா? அறுக்கப்பட்ட சால்வை எதை காட்டுகிறது தெரியுங்களா? ஊழியத்துக்கு விரோதமாகவோ ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு நாள் நீங்கள் எழும்பக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஊழியத்துக்கு விரோதமாகவோ ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ குறை பேசுகிற, குற்றம் பேசுகிற பொல்லாத நாவுகள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டிய காலம் இருக்கும். ஆமென். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தை நோக்கி. இந்த காலவெளியில ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேரே புறப்பட்டு வந்தது. பாஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேரே புறப்பட்டு வந்தது. என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்காக ஜெபிங்கள் சொல்கிற உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் மாத்திரம் உங்க கரங்களை பார்க்கட்டும், ஒப்பு கொடுத்துற பார்க்கட்டும்.
கர்த்தர் உங்களுடைய ஒப்பு கொடுத்துட பார்க்கட்டும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமானது வேலைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் தேவனே, உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுவது போல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற இந்த அர்ப்பணிப்பை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ அனுகிரகம், கிருபை, தயவு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கட்டும். உமது நாமத்தினாலே உமது அடியான் இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.